அனைவருக்கும் வணக்கம். நாங்களே பார்க்க போறது அக்கறை பெற்று வளைய பேப்பர் உண்டு. இது தரமேழு தமிழ் பேப்பர். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முதல் நாங்கள்ட்ட ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசான ஒரு ஆள் தான், சரியா? அப்ப நானும் சில நேரம் சில பெரிய பெரிய தப்புகளும் விடக்கூடும். அந்த தப்புகளை நீங்க இனங்கண்டு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதை விட நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுங்க. வாங்கள் இந்த வீடியோக்குள்ள போவோம். நான் தான் உங்கள் HD லிட்டில் மாஸ்டர், சரியா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்தரே இளம் வயதிலே சாமர்த்தியம் காட்டத் தொடங்கினான். இதில் சாமர்த்தியம் என்பதின் ஒத்த சொல். தந்திரம் இல்ல, சக்தி இல்ல, வீரம் இல்ல. அப்ப என்ன கட்டித்தனம், சரியா? இங்க பாருங்க, இல்ல விட போட்டுருக்கு எல்லாத்துக்கும், சரியா? இது ஒரு விட பேப்பர். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம். இப்போது 3 படிஞரங்கள் இருக்கின்றன என் அபிப்பிராயம். இதில் அபிப்பிராயம் என்பதின் ஒத்த சொல் கருத்து, கோபம், மகிழ்ச்சி, சவால். கோபம் வருமா? இல்ல. மகிழ்ச்சி இல்ல. சவால் இல்ல. அப்ப என்ன வரும்? கருத்துன்றதான் வரும். இப்ப பாருங்கல்ல, கருத்து என்ற விட போட்டிருக்கு. நாங்களும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், சரியா? இங்க கருத்து என்ற விட போட்டிருக்கு. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். விருந்திற்கு பின் மகிழ்ச்சி பொங்க எல்லோரும் அமர்ந்திருந்தனர். மகிழ்ச்சி என்பதின் ஒத்த சொல் நிகழ்ச்சி வருமா? இல்ல. புகழ்ச்சி இல்ல. வளைச்சி இல்ல. அப்ப என்ன? சந்தோஷம், சரியா? இங்க இதுல பாருங்க, சந்தோஷம் என்ற ஒரு விட போட்டிருக்கு, சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். பிள்ளையின் சுட்டித்தனத்தால் தாய் கலக்கம் அடைந்தாள். கலக்கம் என்பதின் எதிர்ச்சொல், சரியா? கலக்கம் என்பதின் எதிர்ச்சொல் தெளிவு, சரியா? வழக்கம் இல்ல, மயக்கம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சரியா? என்ன? தெளிவு என்ற எதிர்ச்சொல் கேட்டிருக்கு, சரியா? அடுத்த மலரும் மாலையும் எனும் நூலை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியாரா? இல்ல. திருவள்ளுவரா? இல்ல. வைரமுத்தா? இல்ல. பல யார் விரும்பினம்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, சரியா? இது நான் உங்களுக்கு தமிழ் பேப்பர்ன்றபடியா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்து கொண்டு போறேன், சரியா? 6 எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலரும் மாலையும். மாதரும் மலர் பொய்யையும் என்ற நூல் இடம்பெற்றிருக்கா? இல்ல. சீரா புராணம் இல்ல. காயகல்பம் இல்ல, சரியா? அடுத்த காயும் நிழல் தழல் ஆட்டி வந்தேன். சாரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு கொஞ்சத்துக்கு விட காட்டல. என்ன இதுல இதுக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மலரும் மாலையும், சரியா? அடுத்தது காயும் நிழல் தழல் ஆட்டி வந்தேன் என்று தழல் என்பதின் ஒத்த சொல் நிலமா, குளிரா, பசியா, சூடா? நிலம் வருமா? இல்ல. குளிர் இல்ல. பசி இல்ல. சூடு வரம். ஓ, சரியா? விடையா வர போறது என்ன? சூடு, சரியா? நாங்க அடுத்தது இதற்கான விடைய பார்த்துட்டு இது இந்த விட சரியான்னு பார்த்துட்டு பாப்போம், சரியா? அடுத்தது 8வது கேள்வி. ஒரு வாக்கியம் முற்று பெற்றதை உணர்த்தும் குறி முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, வினாக்குறி, முட்காட்புள்ளி. இதுல என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காட்புள்ளி வருமா? அது சொல்லுகிடையில போடுறது. வினாக்குறி இல்ல, அது ஒரு கேள்விக்குறிக்கு போடுறது. முட்காட்புள்ளி அது ஒருத்தன் கருத்தை குறிக்கிறது, சரியா? இதற்கான விடையா வர போறது என்ன? முற்றுப்புள்ளி, சரியா? அடுத்த கேள்வி உங்களுக்கான ஒரு குவெஸ்சன் கேள்வி, சரியா? இதற்கு நீங்கள் கமெண்ட்ஸ்ல விட டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுல 30 நிமிஷம் தரேன். அதோட கேள்வி நம்பரை போட்டு அதுல எத்தனை விடைன்னு டைப் பண்ணுங்க, சரியா? Your time start now. இன்னும் உங்கள 10 செகண்டே உள்ளது. சரி, ஸ்டாப்.
நீங்கள் எல்லாரும் இந்த கமெண்ட்ஸ்ல இதற்கான விடை எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதற்கான விடை வந்து முல்லை. சரியா? பாருங்க, முல்லை என்ற விடை போட்டிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி. ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் இப்பழமொழி பூர்த்தி செய்ய இடைவெளியில் வர வேண்டியது தாயும் மகளும். ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாயும் மகளும் என்றால் செட்டே ஆகல. தன் வீடு தானே வளரும். ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் வீடு தானே வளருமா? இல்ல. தன் வீடப்பையும் வளர்ந்து கண்டிருக்கிறீங்களா? அது இருக்காது. தாய் வீடு வளர்ந்து விடும். ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தாய் வீடு வளர்ந்து விடுமா? இல்ல. வீடு அங்கேயும் வளராது. சரியா? வர வேண்டிய விடயங்களுக்கு என்ன அமைய போது சொல்லுங்க பாப்போம். தன் பிள்ளை தானே வளரும். சரியா? அடுத்தது. ஆற்றங்கரையில் மரம் நன்றாக வளர்ந்து நான் இப்ப இல்ல உங்களுக்கு விடைய காட்டணும். பாருங்க, தன் பிள்ளை தானே வளரும். சரியா? அடுத்த. ஆற்றங்கரையில் மரம் நன்றாக வளர்ந்திருந்தது. இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள எழுவாய். வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாங்க எப்பவுமே ஒரு எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்ற ஒரு வாக்கியம் வந்துச்சுண்டா அதுல நாங்கள் என்னென்று கேள்வி கேட்கலாம்டா பயனிலையை வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட் பயனிலையை என்னென்று கண்டுபிடிக்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். பயனிலை வந்து இருந்தது, என்றான், அப்படியான ஒரு கொஞ்சம் இதுல வரும். அப்படி பாக்க இங்க இதுல என்ன போட்டிருக்கு? வளர்ந்திருந்தது. அப்ப எது வளர்ந்திருந்தது? யார் வளர்ந்திருந்தது? அப்படி கேள்வி கேட்கும் போது அதுக்கான விடங்களுக்கு கிடைக்குது. இப்ப எது வளர்ந்திருந்தது? ஆற்றங்கரை வளர்ந்திருந்ததா? இல்ல. நன்றாக வளர்ந்திருந்ததா? இல்ல. வளர்ந்திருந்தது அது பயனில்லை. சரியா? இப்ப என்ன விட பெற போகுது? மரம் தான் வளர்ந்திருந்தது. சரியா? விடையா வர வேண்டியது என்ன? மரம். சரியா? அடுத்த. காந்தன் சிங்கத்தை துரத்தினான். இவ்வாக்கியத்தின் பயனிலை நாங்க இதுல என்னன்னு எழுவாய் பயனிலை பார்க்கிறேன் பார்த்திருப்போம். அதுல உங்களுக்கு பாக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இந்தது என்று வராதுண்டு. காந்தன் வருமா? இல்ல. அடுத்த. சிங்கத்தை காந்தன் வராது, சிங்கம் வராது. ஓடியது வருமா? அந்த வாக்கியத்திலே இல்ல. இந்த வாக்கியத்தின் பயனில் தான் கேட்டிருக்கு. சரியா? இப்படி இவ்வாக்கியத்தில் உள்ளாத பயனிலை என்று கேட்டாதான் இந்த இதுல வரும். சரியா? இப்படி வரைக்கு என்ன நடக்கும்டா இதுல ஓடியது என்ற விடைதான் அதுல இல்லாடியே அந்த விடைதான் எங்களுக்கு வரும். ஆனா இதுல என்ன தந்திருக்கு எங்களுக்கு பயனில்லையா? துரத்தினான்ன்றது தந்திருக்கு. அப்ப நாங்க அந்த துரத்தினானத்தான் போடணும். சரியா? அடுத்தது. பச்சை கிளிப்பழங்களை உண்டது. இங்கு இடம்பெற்றுள்ள அடைமொழி. இதுவும் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேள்வி. உங்களுக்கு இதுக்கும் ஒரு 30 செகண்ட் டைம் தரலாம். கேள்வி நம்பரை போட்டு அதுக்கான விடையை டைப் பண்ணுங்க. அப்பதான் நானும் பார்க்கறது கொஞ்சம் இலகுவா இருக்கும். சரியா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். உங்களுக்கு என்ன 20 செகண்டே உள்ளது. என்ன 10 செகண்ட் இருக்கு. என்ன 5 செகண்ட். சரி, ஸ்டாப். எல்லாரும் விடைய கமெண்ட்ஸ்ல எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த. இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்டா பச்சை. சரியா? இங்க துரத்தினான், மரம், இதுகளுக்கு என்ன இப்ப உங்களுக்கு கொஞ்சத்துக்கு விட காட்டிலண்டா இந்த நீங்கள் சில நேரம் அதை பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பும் வரும். சரியா? நீங்க இந்த பார்த்து எழுதுறத முதலாவது தவிர்த்து கொள்ளணும். அது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதா அமையும். சரியா? அடுத்த. பார்த்து சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கெட்ட பழக்கத்தை உண்டாக்குது. சரியா? இப்ப இல்ல சரியா வர வேண்டிய விடை வந்து பச்சை. அதை விட 12வது விடை வந்து துரத்தினான், 11வது விடை வந்து மரம். சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த. தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை 12. சரியா? அடுத்தது. தமிழில் உயிர் எழுத்துக்கள் குறில் நெடில் வகுக்கலாம் குறில்களாவன அ இ உ ஏ ஓ. சரியா? அடுத்த. மரத்தால் விழுந்தவன் வலியால் துடிப்பானா? வலியால் துடிப்பானா? இல்ல, வலியால் தான் துடிப்பான். பல வலியால் துடிப்பான் என்ற ஒரு விட வந்திருக்கும். சரியா? அப்ப இல்ல முதலாவது விட இது நாங்கள் கோடு
கோடு கூடாது சரியா. நான் மாறி சொல்லிட்டேன் சரியா. இது கோடு கீறினோம்டா உங்களை புல வந்துடும். தெரிந்து அதனை கோடுடுக என்று வந்தா நீங்கள் அதை போடுங்க. தெரிவு செய்க அப்படி வந்தாலும் கூட நீங்கள் எழுதியே விடுங்கோ. ஏனென்றால் சில நேரம் எழுதுறதுக்கு புல போட மாட்டோம். அப்படி கோடுடுகண்டு வந்தாதான் சில நேரம் புல போடுவினோம் சரியா. இப்ப இதுல இடைவெளி நிரப்பு கண்டு வந்தா கன்ஃபார்ம் நாங்கள் அதுல எழுதித்தான் ஆக வேண்டும் சரியா. இப்ப அடுத்தது அம்மா என்னை அனைத்து முத்தமிட்டாளா இல்ல அனைத்து தான் முத்தமிட்டிருப்பாள் சரியா. அடுத்த காலையில் மலர்களின் மேல் பனித்துளி காணப்படுமா. பனியில துளியே இருக்காது. பனி பனித்துளிகள் துளிகளா தான் விழும் பனி சரியா. பனி நாங்கள் செய்கிற வேலையை குறிக்கும் சரியா. இப்ப இல்லங்களுக்கு பனின்றதுதான் சரியா அமைது. அடுத்த மீன் கறி வாசம் மூக்கை துளைத்தது. கரியா கறி என்றது ஜானைய குறிக்கும் அல்லது வீட்டுல இருக்கிற கறி சரியா. இப்ப என்ன வரப்போகுதுன்னு நாங்களுக்கு விடையா கறி என்றதுதான் வரப்போகுது. அடுத்த பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் களிப்புடன் காணப்பட்டார்கள் சரியா. இல்ல களிப்புடன் வருமா களிப்புடன் வருமா. களிப்புடன் தான் வரும் சரியா. சரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த பேப்பரை முடிச்சு கொள்வான் சரியா. நான் உங்களுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அதோட நான் என்ன பிளவிட்டு இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி இரண்டுக்கும் நீங்கள் கமெண்ட்ஸை விடையில எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எழுதியிருந்தா உங்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரியா. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ.